உலகிலேயே இதய நோய், கார்டியாக் அரெஸ்ட் போன்றவற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் மாரடைப்பு என்பது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதால் வரக்கூடியது. அதுவே கார்டியாக் அரெஸ்ட் என்பது உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையாகும். ஒருவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டால் உடனே CPR சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். சிகிச்சை கொடுக்க தாமதமாகும் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் 7 - 10% குறைவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டவர்களில் சுமார் 10% பேர் மட்டுமே உயிர் பிழைக்கிறார்கள். மாரடைப்பை விட கார்டியாக் அரெஸ்ட் மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் கார்டியாக் அரெஸ்ட் என்பது இதயம் திடீரென இரத்தத்தை பம்ப் செய்வதை நிறுத்துவது அல்லது உடல் முழுவதும் இரத்தம் சுற்றுவதற்கு போதுமான அளவு இரத்தத்தை பம்ப் செய்வதை நிறுத்துவதாகும். இப்படி இதயம் முழுமையாக செயல்படுவதை நிறுத்திவிட்டால் இதய செல்கள் இறக்கத் தொடங்கி சிகிச்சை தாமதமாகும் போது மரணத்தை சந்திக்க நேரிடும். கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படும் அனைவருக்குமே அறிகுறிகள் தெரிந்துவிடாது. சிலருக்கு அறிகுறிகள் எதுவும் வெளிக்காட்டாமல் வரலாம். ஆனால் பெரும்பாலானோருக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே அறிகுறிகள் தெரிவதாக பிரபல டாக்டர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒருவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுகிறது என்றால் 24 மணி நேரத்திற்கு முன்பிருந்தே நெஞ்சு பகுதியில் ஒருவித அசௌகரியத்தை உணரக்கூடும். இப்படியான அசௌகரியத்தை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். வழக்கத்திற்கு மாறாக மூச்சு விடுவதில் சிரமத்தை சந்திக்கிறீர்களா? எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலும் சுவாசிப்பது கடினமாக உள்ளதா? அப்படியானால் கார்டியாக் அரெஸ்ட் வருவதற்கான அபாயம் உள்ளது என்று அர்த்தம். இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுகுங்கள். திடீரென்று அதிகமாக வியர்க்கிறதா? அதுவும் எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யாமல் நல்ல காற்றோட்டமான இடத்தில் இருந்தும் அதிகமான வியர்வையை சந்திக்கிறீர்களா? அப்படியானால் இதயத்தில் ஏதோ தீவிர பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே மருத்துவரை அணுகுங்கள். இந்த 3 அறிகுறிகளையும் ஒருவர் சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகினால் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம்.